ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று அமாவாசையானது பார்த்திங்கன்னா நிகழ இருக்கின்றன. இந்த அமாவாசை தினத்திலேயே இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட்டு இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு, இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க காத்திருக்கின்றன, அதேபோல் இவர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா செய்யணும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், அந்த ஒரு விஷயங்கள் என்ன, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மீனராசி அன்பர்களே, வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை தினத்தில் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை தவறாமல் செய்வது நமக்கு பார்த்திங்கன்னா நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பல பேர்த்துடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு திருப்பங்கள் உண்டாகும். ஸோ நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு தவறாமல் செய்யும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு சக்ஸஸாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய அருளாசியானது நமக்கு முக்கியம் தேவைப்படுது. ஸோ அதனால் அவங்களுடைய அருளாசிகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். ஸோ இந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு செய்வது சிறந்தது. மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது உடல் வளங்களானது அதிகமாகுங்க. அதே சமயம் பயமானது ஏற்படும். வியாதிகள் போன்றவை பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த அமாவாசை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கிரக மாற்றங்களானது மீனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுடைய வியாதிகள் போன்றவை அனைத்துமே இப்பொழுது உங்களுடைய மருத்துவத்தினுடைய சிகிச்சைகள் பலன்கள் பார்த்திங்கன்னா பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இப்பொழுது சனி வக்ரமாக இருக்கின்றார். ஸோ இவரால் பார்த்திங்கன்னா ஏதாவது பாதிப்புகள் உண்டாகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாங்க. அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது ஜென்ம சனியானது பார்த்திங்கன்னா வக்ரமாக இருப்பதனால உடல் பலமாகும், பண விரயங்களானது ஏற்படுங்க. அதனுடைய அமைப்புகள் உண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பண விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளானது காணப்படுது. அதே போல் பொருளாகவோ முதலீடாகவோ பணத்தை வைத்து விடுவீர்கள் என்பதனால பண விரயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய அடுத்தபடி நிலைக்கான நிறைய வளர்ச்சிக்கான முதலீடுகளையும் நீங்கள் செய்வீர். மேலுமே இந்த மீனராசிக்காரர்கள் இப்பொழுது வீட்டை பராமரிப்பது, இன்டீரியர் டெக்கரேட் செய்வது போன்ற விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். உங்களுடைய சுகங்களுக்காக செலவுகளை செய்வீர்கள். இருப்பினுமே தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இந்த நேரத்தில் இந்த கிரக பயிற்சியின் மூலமாக இப்பொழுது 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறாரு. ஸோ அதனால் இந்த காலகட்டங்கள் முழுவதும் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியங்களானது ஏற்படும். மனம் நிறையும்படி குழந்தை செல்வத்தை பார்த்திங்கன்னா இப்பொழுது கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா குழந்தை செல்வங்கள் பெறுவதற்கான அமைப்புகள் உள்ளது. அதே போல் உங்களுடைய சொத்து பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இழுப்பறியாக இருந்த ஒரு விஷயங்களில் இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது காலங்காலமாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருந்திருக்கும். அந்த ஒரு சொத்து பிரச்சனைகள் இப்பொழுது பரிபூர்ணமாகவே நீங்கக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டங்கள் சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த நேரத்தில் அந்த சொத்து பிரச்சனையை பார்த்திங்கன்னா முடித்துக்கொள்வதற்கு பாருங்கள். அதே போல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் உங்களுடைய முன்கோபங்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவிர்த்து அமைதியாக காத்து அந்த சொத்து பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா முடித்துக்கொள்ளுங்கள். அது தொடர்பான வழக்குகளிலும் உங்களுக்கு சாதகமானதாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அமைதியை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. 6க்கு உடைய சூரியன் ஆட்சி பெறுவதனால எதிரிகள் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்க. சட்ட ரீதியாக என்கின்றேன் என்று தேவையில்லாமல் சிக்கலுக்குள் பார்த்திங்கன்னா சிக்குவதை தவிர்ப்பதும் நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறுமே சூரிய கோயிலுக்கு செல்வது நன்மையை கொடுக்கும். இதயம் மூளை தொடர்பான பாதிப்புகளில் மிகுந்த கவனங்களானது தேவை. சுக்கிர பகவான் நீச்சம் பெறுவதனால
நோய்களானது வந்து பார்த்திங்கன்னா சரியாக கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பணவரவு அற்புதமாக இருக்குங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும். முதலீடுகளை நீங்கள் செய்வீர்கள். சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். அதேபோல் 12ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால உங்களுக்கு தூக்கமின்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இதனைத் தொடர்ந்து சட்டத்திற்கு புறமான விஷயத்தை நீங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. சோசியல் மீடியாக்களில் தேவையில்லாதவற்றை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் கோதுமை தொடர்பான உணவுகளை ஏழைகளுக்கு உணவு தானமாக கொடுப்பது நன்மையை கொடுக்கும். அதேபோல் இந்த சமயங்களில் ருத்ராபிஷேகம் செய்வது ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. ருத்ராபிஷேகம் போடுவது ஏற்றத்தை கொடுக்கும். அதேபோல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு சகலவித முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், குடும்பத்திலும் தொழிலிலும் ஏற்பட்ட சங்கடங்களானது விலகக்கூடும். தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும். ஆரோக்கியங்களானது வந்து பார்த்திங்கன்னா சீராகுங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் வைத்தியத்திற்கு கட்டுப்படும். உங்களுடைய ராசிநாதன் குரு இப்பொழுது அஸ்தமனம் அடைந்திருப்பதனால எடுக்கக்கூடிய வேலைகளில் கவனங்களானது வேண்டும். வியாபாரம், தொழில் செய்து வருபவர்கள் சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்வது நன்மையை கொடுக்கும். மேலுமே இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகுங்க. எதிர்பார்த்த பணமானது வரும். பெற்றோரினுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடும். செல்வக்கும் அந்தஸ்தும் உயருங்க. நினைத்ததை சாதித்து முடித்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது இப்பொழுது மாறக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளுவானது ஏற்படுங்க. சிலருக்கு திடீரென்று இடமாற்றம், குடும்பத்தை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய ஒரு நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால உங்களுடைய வேலையில் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையானது முடிவிற்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தினர்களினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்களானது உண்டாகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய வேலையில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரமானது நன்மையானதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய தன குடும்பாதிபதி செவ்வாய் இப்பொழுது சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால நிறையவே தைரியங்களும் தன்னம்பிக்கைகளும் உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. எடுத்த வேலைகளானது வெற்றியாகும். ஆரோக்கியங்களானது மேம்படும். அதேபோல் உங்களுடைய சொந்த வீடு, வாகனம் என்ற கனவானது நினைவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த சனி இப்பொழுது வக்ரம் அடைந்திருப்பதனால 7.5 சனியினாலே ஏற்பட்ட சங்கடங்களானது நீங்கும் என்றாலுமே விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால் நிறைய செலவுகளானது அதிகரித்து கொண்டிருக்கும். தற்போது உங்களுடைய ஆலோசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி கொள்வதற்காக தாராளமாக செலவுகளை நீங்கள் செய்வீர்கள். அதன்படியே உங்களுடைய செல்வாக்கானது உயருங்க. இந்த நேரங்கள் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் எதிர்மறையாக இருப்பதனால உங்களுடைய உடல்நிலையில் அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அதனால் கவனத்தை செலுத்தி வருவதுடன் எதிர்பாலினத்தவருடனுடைய விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டங்கள் முழுவதுமே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருப்பதனால பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை கொடுக்கும். தவறானவர்களை ஒதுக்கி வைப்பதும் நன்மையை கொடுக்குங்க. அடுத்தவர்களுடைய விமர்சனத்திற்கு ஆளாகாத வண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து இருப்பது அவசியம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறைகளானது ஏற்படும். பெண்களுக்கு புதிய நட்புகளால் சங்கடங்களும் வெளி வட்டாரத்தில் அவப்பெயர்களும் குடும்பத்திற்குள் குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால குடும்பத்தினரை அல்லாதவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தினரோடு இல்லாதவர்களிடம் ஒரு அடி வந்து பார்த்திங்கன்னா விலகி இருப்பது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில்தான் தான் உண்டு, தன் வேலைகள் உண்டு என்று இருப்பது அவசியம். அடுத்ததாக இந்த மீனராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டம் தீட்டி அதன்படி வெற்றியை வந்து அடைவீர்கள்.
உங்களுக்கு இந்த நேரத்தில் யோகமான ஒரு அமைப்புகள் உள்ளது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வித்யகாரகன் புதன் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்து வராரு. அதனால் உங்களுடைய புத்திசாலித்தனங்களானது வெளிப்படக்கூடிய நேரங்கள், எந்த வேலையை எப்படி செய்வது எப்படி முடிப்பது என்ற ஒரு அறிவு திறன்களானது ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களானது விலகக்கூடுங்க. மேலக அதிகாரியினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகளானது தேடி வரக்கூடுங்க. உறவுகளுடைய வழியில் ஆதாயங்களானது உண்டாகும். ஞான மோட்சகாரகன் கேது 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் உங்களுடைய ஆற்றல்களானது வெளிப்படக்கூடும். எந்த ஒன்றையுமே எதிர்கொண்டு வெற்றியடையக்கூடிய நிலைகளானது ஏற்படுங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.